அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலையும் பல்வேறு பிரபலங்கள் தாமாக முன்வந்து நன்கொடை கொடுப்பாங்க. ஆனால் அதில் முறையாக நடக்கணும், நிறைய பேருக்கு சிக்கல் வருது அப்படின்றதுக்காக இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்ற விஷயத்தை நான் தான் முதல்ல நம்முடைய பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். இந்த மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் யார் கொடுத்தாங்க இந்த ரகசியமாக இருக்கும். அதனால் நமக்கு யார் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, நிறைய பேர் நம்ம நாட்டில் தேசியவாதிகள் தான். வெளியே நாத்திகம் பேசக்கூடிய என்னுடைய மரியாதைக்குரிய குருநாதர் கமல்ஹாசன் அவர்கள் போன்றவர்களாக இருக்கட்டும், வெளிப்படையாக ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும், இன்னும் நிறைய திரைப்பட பிரபலங்களாக இருக்கட்டும், பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், பல்வேறு துறை ரீதியான பிரமுகர்களாக இருக்கட்டும், சாதாரண குடிமக்கள்லேருந்து மிடில் கிளாஸ்லேருந்து எல்லாருக்கும் நம்முடைய இந்த அமைப்புகளுக்கும், அதாவது சங்க பரிவாரங்கள்னு சொல்லுவோம்ல, நம்முடைய மரியாதைக்குரிய அர்ஜுன் சம்பத் நடத்தக்கூடிய இந்து மக்கள் கட்சியாக இருக்கட்டும், விஸ்வ இந்து பரிஷத்தாக இருக்கட்டும், அப்புறம் இந்து முன்னணியாக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் அமைப்பாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு கிளை அமைப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அவங்களால முடிஞ்சதை கொடுக்குறாங்க. அது ₹1 இருக்கலாம், 1 கோடியாக இருக்கலாம், 100 கோடி ரூபாய் இருக்கலாம், 1000 கோடி ரூபாய் இருக்கலாம். அதை முறைப்படி கொடுக்கணுன்றதுக்காக ஒரு வழிமுறையை நான் ஏற்படுத்தி கொடுத்தேன். ஆனால் அதை பல்வேறு கொஸ்டினுக்கு உள்ளாக்கினாங்க நிறைய பேர். ஏதோ அமலாக்கத்துறை மிரட்டுறாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம அப்படிலாம் மிரட்டுறதில்லை, அதனால் நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்போ என்னென்னா, அந்த மாதிரி நான் நிதி திரட்டி கொடுக்குறதான ஏற்பாடெலாம் பண்ணி கொடுத்துருந்தாலும், போன 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட என் தரப்புலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ணி நான் கொடுத்துருந்தேன். அந்த நிதி முறையாக மோடி அவர்கள்கிட்ட கணக்கில் போய் சேரவே இல்லை. இதுதான் இங்கே பெரிய சிக்கல். அப்போது இந்த நிதி எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அதை பற்றின தகவலும் எனக்கு வரவே இல்லை. நான் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட இதெல்லாம் வாங்கிக்கங்க அப்படின்னு நான் எப்பயுமே கை காட்டி விடுவேன். எனக்கு வேண்டியவங்க உலக அளவில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த நிதியெல்லாம் பிஜேபிக்கு நீங்கள் நன்கொடையாக கொடுங்க அப்படின் போது, செந்தில் சார் உங்களுக்கு கொடுக்கணும் போது எனக்கு எதுவும் கொடுக்க வேணாம், என் கட்சியோட நலன் தான் முக்கியம், என் கட்சி தொண்டர்களுக்கு அது போய் நலத்திட்டமாக போய் சேரணும், நாட்டு மக்களுக்கு போய் சேரணும், கட்சியோட வேலைக்காக அது கொடுக்கணும். தொண்டர்கள் மாநாட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு தண்ணீர் பாக்கெட் இல்லை, சாப்பாடு இல்லை, சரியான தரமான உணவு கொடுக்க மாட்டாங்க, அப்புறம் சரியாக வண்டியில் கூட்டு போக மாட்டாங்க, நிர்வாகிகள் குளறுபடி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கவே கூடாது. இப்போ பாரு, சாம்பார் சாதம் தயிர் சாதமே நம்ம பிஜேபியில் போடக்கூடாது. நம்ம பிராமணர் கட்சின்னு அப்படி கிடையாது. நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்துட்டோம். இன்றைக்கி நான் செந்தில்குமார் பிஜேபிக்குள்ளே வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் மாற்றிட்டேன். அதனால் எல்லா தரப்புலேருந்து மக்கள் வராங்க. மற்ற கட்சிகளுக்கு கொடுக்குற மாதிரி நாம் ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி கொடுக்கணும்னு இல்லை. ஆனால் கொடுக்கறதுலே தரமான ஒரு விஷயத்தை கொடுங்க. நீங்கள் பொங்கல் கொடுத்தாலும் தரமாக கொடுங்க, அப்புறம் புளியோதரை கொடுத்தாலும் தரமாக கொடுங்க, வெஜிடபிள் பிரியாணியாவது குறைஞ்சபட்சம் கொடுங்க வரவங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னாங்க. முதல்ல பாஜகவில் நான் ஒரு பிராமண தர்மத்தை கடைப்பிடித்தாலும், நம்மளுடைய உழைக்கும் வர்க்கத்தில் கஷ்டப்படும் போது கொரோனா காலங்களில் அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி வரணுன்றதுக்காக முட்டை பிரியாணி முதல்ல எங்கள் பெருங்குளத்தூர் மண்டலம் நான் தான் அறிமுகப்படுத்தி வச்சேன், போட்டுருவேன். அந்த உணவு மோடி கிச்சன்ற பேரில் 100 நாளுக்கு மேலே போட்டேன். 100ஆவது நாள் விழாவுக்கு எல்முருகனை வர வைக்கணும் போது இங்கே லோக்கல் அரசியல் பண்ணி அதை வர விடாமல் தடுத்துட்டாங்க. அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. அந்த மக்களுக்கு உணவு போட்டாச்சு. அதே மாதிரி சிக்கன் பிரியாணியும் ஆர்டர் பண்ணி அந்த ஏரியாவில் போட்டேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். அங்கே சர்க்குணம்னு ஒரு தம்பி இருப்பார், மரியாதைக்குரிய நம்ம கட்சியில் எம்ஜிஆருடைய வாரிசுன்னு ஒரு சகோதரி இருப்பாங்கள்ல, அவங்க கூட அதை பாராட்டினாங்க. சர்க்குணம் அவருக்கு சாப்பாடு போகிறத பார்த்து, யார் இதை ஏற்பாடுன்னா செந்தில் சார் தான், பிஜேபி கிங் மேக்கர் அவர் தான் செய்கிறாரு அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார். இதில் பொய்யில் நம்ம பலராமன் அவர்கள் மாவட்ட தலைவராக அப்போ இருந்தார் செங்கல்பட்டில், அவருக்கு இது நல்லாவே தெரியும். அதில் அப்போ செயலாளராக அன்பு சகோதரர் இவர் இருந்தார். அதனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றிலாம். ஸோ அதனால் மாவட்ட தலைவர் எல்லாருக்கும் தெரியும் நான் பண்ணது, நான் பொய்யெல்லாம் மறைக்கலை. இது எதனால் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் விளம்பரம்லாம் எப்பவுமே தேடிக்க மாட்டேன், அதை பற்றி சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன். ஆனால் இது ஏன் சொல்ல வேண்டிய கட்டாயம்னா, நான் ஃபண்டு கலெக்ட் பண்ணி 300 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணி நான் தமிழக பாஜகவுக்கு என் பேரில் வராமல் யார்கிட்ட வாங்கணும் அப்படி கை காட்டி நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்குற அந்த ஃபண்டை எனக்காக அந்த சாப்பாடுக்கு கொடுக்கும்போது கூட அவங்ககிட்டே கொடுத்துருவேன். எனக்கு கூகுளில் அனுப்பாதீங்க,
நீ கூகுள் பேயில் அனுப்ப வேணாம், நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட சாப்பாடு போடுறாருன்னா அவருக்கே அனுப்பிடுங்கன்னு சொல்கிற ஆள் நான். அப்போது ஒரு 300 கோடி ரூபாய்க்கிட்ட நான் வசூல் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் பாஜகவில் தொண்டர்களுக்கு அது பெரிய நிவாரணம் போய் சேரலை, கட்சியான விஷயத்துக்கு போய் சேரலை. மோடி அவர்கள்கிட்ட இருந்து எந்த ஒரு இன்டிமேஷனும் வரல, அது போய் சேர்ந்ததுக்கான அறிகுறி வரல. அது எப்படி அப்படின்னு நான் பார்த்தேன். இப்போ அண்மையில் வந்து மரியாதைக்குரிய அர்ஜுன் சம்பத் அண்ணனுடைய கட்சி இந்து மக்கள் கட்சியிலேருந்து அவருடைய துணைத் தலைவர் வந்து பேசினார். என்னுடைய பிஏ கிட்ட ஃபோன் போட்டு பேசி, சார் வந்து சில போராட்டங்கள்லாம் முன்னெடுக்க வேண்டியிருக்கு, செந்தில் சார் சொல்லியிருந்தார், அப்போ அதன்படி முன்னெடுக்கணுன்னா எங்களுக்கு வந்து ஃபண்டு இல்லை, அது ஃபண்டு அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும் போது தான் எனக்கு அந்த பிரச்சனை வந்தது. அப்போ எனக்கு ரொம்ப கோபம். நம்ம கட்சிக்காக இவ்வளோ ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம், அப்போ பாஜகவிலேருந்து நம்ம இந்து அமைப்புகள் சார்ந்த அவங்களுக்கு வந்து ஒரு போராட்டத்துக்கு அந்த மாதிரி கிளை அமைப்புகளுக்கு ஏன் ஃபண்டிங் கொடுக்கல அப்படின்ற கோவம் எனக்கு வந்தது. அப்போ தான் எனக்கு விஷயம் புரிஞ்சது. அண்மையில் கூட நான் வந்து இது போய் போகிற போகல சொல்லிட்டு போலங்க, அண்மையில் மரியாதைக்குரிய நம்ம வானதி சீனிவாசன் அக்கா இருக்காங்கல்ல, எம்எல்ஏவாக இருக்காங்க, அவங்க தேசிய மகளிர் அணியுடைய அது தலைவராகவும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் ஒரு கடிதம் கொடுத்துருந்தேன். எப்படின்னா, மரியாதைக்குரிய நம்முடைய பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்துட்டு அவருடைய காப்பியை வந்து வானதி அக்காவுக்கு நான் கொடுத்துருப்பேன். இது அதிகாரப்பூர்வமாக நான் சொல்கிறேன். அந்த கடிதத்தையும் இந்த பதிவில் நான் வெளியிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போது அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் வந்து நிதி வந்து இந்த தேர்தல் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி வரைக்கும் எனக்கு உலக அளவில் எனக்கு ஆட்கள் தெரியும். நான் சொன்ன பெரிய பெரிய ஆட்கள் வந்து செந்தில்குமாரோடைய வார்த்தைக்காக அவங்க வந்து பணம் அனுப்புவாங்க. அந்த பணத்தை வந்து 10,000 கோடி கிட்டத்தட்ட ஒரு 500 கோடியிலேருந்து குறைஞ்சபட்சம் 500 கோடி, இதுக்கு முன்னாடி 300 கோடி கொடுத்துட்டேன். நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணேன். சரி, 500 கோடிலேருந்து அதிகபட்சமாக நம்மளால் வந்து 1000 கோடி 10,000 கோடி கொடுக்க முடியுமா நான் கன்சல்ட் பண்ணேன் சில ஆட்களோட. அவங்க வந்து தரேன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னும் போது இந்த தடவை தரேன்னு உறுதிமொழியாக எழுதி மோடி அவர்கிட்ட கொடுத்துட்டேன். வானதி அக்காவுக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியணும் இல்லையா நடக்குது என்ன அப்படின்றது. இந்த தடவை யாராவது மோசடி பண்ணால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன். அப்போ இந்த ஃபண்டு வந்து இப்போ நான் தரேன்னு சொல்லிட்டேன். இப்போ முதற்கட்டமாக மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்கள், என்னுடைய குருநாதர் நடிகர் திரு கமலஹாசன் அவர்கள் இப்போ எம்பியாகவும் ஆயிருக்காரு. அவர் எம்பி ஆக்குனது நான் தான். என்னுடைய பரிந்துரையில் தான் வந்து திமுகவும் பாஜகவும் போட்டி போட்டு அவர் எம்பி ஆக்கிட்டாங்க. அது கமல் சாருக்கே தெரியாது. இந்த பதிவை பார்த்துக்கப்புறம் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, இருக்கட்டும். அவர் நினச்சா நான் மந்திரியாக கூட ஆக்கிடுவோம்னு பிரச்சனை இல்லை. இப்போது மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்களும் ரஜினி சார் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு அவங்க ஆளாளுக்கு வந்து ஒரு 500 கோடி கலெக்ட் பண்ணி தரேன்றாங்க. அப்போ இவர் ஒரு 500 கோடி, அவர் 500 கோடி, இது 1000 கோடி ஆயிடுச்சுல. குறைஞ்சபட்சம் கமல் சாரே வந்து என் தரப்புலேருந்து ஒரு 100 கோடி கொடுத்துறேன்னு கமல் சார் சொல்லிட்டாரு. என் பங்கு ஒரு 100 கோடி தரேன், வேண்டியவங்கிட்ட சில பேர்ட்ட கலெக்ட் பண்ணி ஒரு 500 கோடியாக கொடுத்துட்றேன்ப்பா, நம்ம சித்தாந்தம் வளரட்டும். நான் நாத்திகம் பேசினாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் திமுகவுக்கு அடிமையாக இருந்தாலும் வேறு வழியில் இருந்தாலும் நம்ம இந்து மதம் வளரணும், நம்மளுடைய வைதிகம் மதம் வளரணும். நான் பெருமாள் பக்தன், அதனால் கொடுக்குறேன். வெளியே நாத்திகம் பேசுவேன், பரவாயில்ல, நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அப்போ ரஜினி சாரும் வந்து என்னால் கட்சி ஆரம்பிக்க முடியல, தொண்டர்களுக்கு பெருசாக பண்ண முடியல, பிஜேபியை சார்ந்திருக்கேன், நான் நிறைய சம்பாதிக்கிறேன், என் மனசில் நிம்மதி இல்லை, அதனால் வந்து நம்ம இந்து அமைப்புகளுக்கு கொடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது தொண்டர்களுக்கு செய்யட்டுமே, அதனால் கட்சிக்கு தரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இவர் ஒரு 500 கோடி தரேன்றாரு, அவர் ஒரு 500 கலெக்ட் பண்ணி தரேன்றாரு. அவங்க கையில் அவங்க பாக்கெட்லேருந்து மட்டுமே 100 கோடி ரூபா தரேன்னு சொல்கிறாங்க. இதை மரியாதைக்குரிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், நீங்கள் போங்க, அண்ணன் நயினார் அவர்கள், தமிழக பாஜக தலைவர் நயினார் அவர்கள் போயிட்டு பண்ணுங்க. ஆனால் அதை கரெக்டாக முறைப்படி கலெக்ட் பண்ணி நம்ம மோடி அவர்கள்கிட்ட அந்த கணக்கு கொடுத்துருங்க. கரெக்டாக இவ்வளோ கலெக்ட் பண்ணோம், இந்த மாதிரி வந்ததுன்னு கொடுங்க. அவங்க பார்த்து உங்களுக்கு தேர்தல் நிதியாக அதை திருப்பி ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அதனால் நீங்களே வாங்கி வச்சுக்காதீங்க. அப்படி கொடுக்க நம்ம கிளை அமைப்புகள் மரியாதைக்குரிய அர்ஜுன் சம்பத் அவர்கள் போன்றவர்கள்லாம் இந்து மக்கள் கட்சி, அப்புறம் இந்து முன்னணி கட்சி, அப்புறம் வந்து விஹெச்பி, இன்னும் பல அமைப்புகள் இருக்குல்ல, ஆர்எஸ்எஸ்லாம், அவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கணும். இதில் வந்து மொத்தமாக அப்படியே எல்லாம் எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு வருது. அதனால தான் அவங்க இந்து முன்னணிலேருந்து கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக போச்சு. அதனால் இந்த முறை நான் என்ன சொல்கிறேன்னா, மரியாதைக்குரிய அர்ஜுன் சம்பத் அண்ணா வந்து என்னுடைய பெயரை பயன்படுத்துங்க. செந்தில்குமார், பிஜேபி கிங் மேக்கர் செந்தில்குமார் வந்து இந்த மாதிரி அனுப்பினார் அப்படின்னு என்னுடைய குருநாதர் மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஒரு 10 கோடி ரூபா நீங்கள் நிதி கேளுங்க. நன்கொடை தான் அவர் கொடுக்குறாரு, நாம் யாரையும் மிரட்டிலாம் வாங்கலை. நீங்கள் போய் கேளுங்க, இந்த மாதிரி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி பண்ணுறீங்க, கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. செந்தில் சார் சொன்னார், இந்த மாதிரி அவர் வீடியோ கூட போட்டிருக்காரு. நீங்கள் நன்கொடை கொடுக்கணுன்னா நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. நீங்கள் பிஜேபி ஒரு பக்கம் கொடுக்குறீங்க, அங்கேருந்து கொடுப்பாங்க, அது வேறு விஷயம், இருந்தாலும் நேரடியாக எங்களை வந்து வாங்கிக்க சொன்னார் அப்படின்னு அர்ஜுன் சம்பத் அண்ணா போயிட்டு ரஜினி சார்ட்டையும் கேளுங்க, கமல் சார்ட்டையும் கேளுங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க, சில விஷயங்கள் பேசணுன்ட்டு கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லை, நான் உலகம் முழுக்க எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட எப்படியாச்சும் நான் ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த முறை இந்து மக்கள் கட்சிக்கு ஃபண்டிங் வேணும்னா நீங்கள் நேரடியாக என்னுடைய இந்த திரையில் தெரியக்கூடிய ஸ்க்ரீனில், இந்த வீடியோவில் ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி என்னுடைய பிஏ இருப்பார், அவர்கிட்ட சொல்லுங்கள்.
அது மூலமாக என்னை நேரில் வந்து பாருங்கள். நான் ரொம்ப சிம்பிளான பர்சன் தான். நான் எந்த ஆடம்பரமும் வச்சுக்க மாட்டேன். என்னோடய கான்டாக்ட்ஸ் எனக்காக செய்கிறதுக்கு காத்துட்ருக்க பல பேர் இருக்காங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, செந்தில் சார்லாம் பண்ணுவாரா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மரியாதைக்குரிய இசையமைப்பாளர் தீனா அவர்கள்ட்ட கேளுங்க. தீனா அவர்களை வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட ஃபண்டிங் எப்படி வாங்குறது அப்படின்ற பற்றி அவருக்கு அந்த குழு ஒன்று அமைச்சு அதற்கு அவரை தலைவராக போட சொல்லி பரிந்துரை கடிதம் நான் மோடி அவருக்கு கொடுத்துருந்தேன். அந்த ஃபண்டிங் எப்படி வாங்குறதுன்னு நான் அவர் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அதனால் மோடி அவர்களுக்கு இது தெரியும். இதெல்லாம் நான் வந்து எழுத்துப்பூர்வமாக கடிதமாக அவர் கொடுத்துருக்கேன். அப்போ எந்தெந்த அளவில் நமக்கு கட்சிக்கு ஃபண்டிங் வரும், உலகம் முழுக்க எங்கேருந்து வாங்கலாம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதாவது பொய் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஃபண்டிங் வேணும்னா என்னை வந்து பாருங்கள், நான் யார்கிட்ட நான் சொல்கிறோம், நீங்கள் போய் வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக தருவோம். என்னோடய பெயரை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா என்னோடய விசிட்டிங் கார்டை நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு செந்தில் சார் சொன்னாருங்க, இல்லைனா உங்களுக்கு ஒரு லெட்டர் வேணால் கொடுக்குறேன் அவங்க நம்புறதுக்காக, இல்லைனா ஃபோன் போட்டு நான் சொல்லிடுறேன் வருவார் கொடுத்துருங்கன்ட்டு, இல்லைனா ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் சண்டை போட வேணாம், கத்த வேணாம், எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம். நீங்கள் போய் நின்னாலே செந்தில் சார் அனுப்பினாரா, ஓகே இந்தாங்க இவ்வளோ அமௌண்ட்டு, அவங்களால முடிஞ்சதை கொடுப்பாங்க. சிலர் 1 கோடி கொடுப்பாங்க, சிலர் 5 கோடி கொடுக்கலாம், சிலர் வந்து சில லட்சங்கள் கொடுப்பாங்க. யாரோ அந்த கலவரம் வாங்கி. ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது இந்த மாதிரி 2026க்கு நான் வந்து என்னுடைய தரப்புலேருந்து குறைஞ்சபட்சம் வந்து 10,000 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒவ்வொருத்தருகிட்டையும் கணக்கு போட்டு பார்க்கும்போது 10,000 கோடிகிட்ட வருது. அது 5,000 கோடியாக இருக்கலாம், இல்லை அது 10,000 கோடி தாண்டலாம், எனக்கு தெரியாது. அது நான் வந்து வாங்கி கொடுக்குறேன். அதனால் இந்த தேர்தலுக்கு பயன்படுத்திக்கங்க. இது வந்து திமுகவுக்கு தெரிய வேண்டான்னு கமல் சார் நினைக்கிறாரு. அதெல்லாம் ஒன்று திமுக எப்படி ஹேண்டில் பண்ண நான் பார்த்துக்கிறேன். கமல் சாரெலாம் திமுக மிரட்டவே முடியாது. கமல் சாரை மத்திய அமைச்சர் ஆக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ரஜினி சாருக்கு ஏற்கனவே எம்பி பதவி எழுதி கொடுத்தேன். அவர் வராததுனால, கட்சி ஆரம்பிக்காதனால சரி போயிட்டார், பரவாயில்ல, அப்போ கூட ஒரு எம்பி பதவி கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் பயப்படுறாரு. அவருக்கு வந்து சினிமா தான் தொழில், எப்படி நம்ம எம்பி ஆகுறதுன்னு பயந்தார். அதனால் கமல் சாருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ ரஜினி சார் வரானா கூட அவரை கூட சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கலாம். மறுபடியும் அரசியலுக்கு வர விருப்பம் இருந்தால் அவருடைய விருப்பத்தின்படி நம்ம செய்யலாம். அதுக்காக திமுக மிரட்டுவாங்களாம், பயப்படாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். அதுக்கு தானே கிங் மேக்கர்னு என்ன சொல்கிறாங்க. இதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. எனக்கு அந்த பயமும் கிடையாது. நம்ம கட்சிக்காக வேலை செய்கிறோம், சித்தாந்தத்துக்கு வேலை செய்கிறோம், தொண்டர்களுக்காக இந்த பணம் போய் சேரணும். யாருக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, தையல் மிஷின் வேணும்னா தையல் மிஷின் வாங்கி கொடுங்க இந்த ஃபண்டை வச்சு. அப்படி பண்ணும்போது தான் நம்ம மக்கள் வந்து நம்ம நோக்கி வருவாங்க. பிஜேபிக்கு வந்தோம், கஷ்டப்படுறோம் நாம் அப்படின்னு சொல்லாமல், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், பிஜேபியில் வந்து சேர்ந்தேன். அப்புறம் எனக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி வந்து தையல் மிஷின் வச்சு ஒரு பிஸ்னஸ் நடக்குது, டெய்லரிங் வேலை நடக்குது, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தாங்க. இதுவே பிள்ளைங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அழகாக போயிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு இது வாங்கி கொடுத்தாங்க, அதை வச்சு எங்கள் பொழப்பு நடக்குது. ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுத்தாங்க, மாவரைச்சி பிழைக்கிறோம். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அந்த மாதிரி வேலை வாய்ப்பெல்லாம் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு கல்வி நிதி கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம கட்சியை நோக்கி நிறைய பேர் வருவாங்க, சேருவாங்க, நம்ம உறுப்பினர் எனக்கு அதிகமாகும். ஸோ இது வந்து இந்த விஷயங்களில் வந்து திராவிட கட்சிகள் சிறப்பாக செய்கிறாங்க. அதை நம்ம காப்பி எடுக்கிறது தப்பே கிடையாது. இதை முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், சில விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு, அதை விட்டுட்டாங்க. அதனால் வந்து பயப்படாதீங்க, நான் இருக்கேன். இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் செய்யணும். அதனால் வந்து நம்ம கட்சி மீட்டிங்காக தொண்டர்கள் வரும்போது நல்ல உணவுகளை நம்ம நிர்வாகிகள் மட்டும் கொடுக்காம தொண்டர்களுக்கும் நல்ல உணவுகள் கொடுங்க, வெரைட்டியாக கொடுங்க. சாப்பிட்டோம் நம்மளை வாழ்த்தினாலே நமக்கு வந்து நம்ம ஜெயிச்சிருவோம், புண்ணியம் வரும் நமக்கு. இதான் நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் ஃபண்டிங் வந்து உங்களுக்கு வேணும்னா என்னை நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கலாம். நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வழி பண்ணி விடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.